ஓகே, குட் ஈவினிங். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். யாராவது ஒரு ஆள் சொல்லிடுமா? நான் பேசுறது கிளியராக கேட்குதான்னு சொல்லி கொஞ்சம் சொல்லிடுமா? ரெண்டு மெசேஜ் பண்ண பிரச்சனை இல்லை. ஆமாம் சார், கிளியரா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஓகே, ரைட். நான் ஷேர் பண்ணியிருக்கிற டாக்குமெண்ட் உங்களுக்கு விளங்குதா? ஓ. ஓகே, ரைட். 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதிய வர்த்தமான பத்திரிகை அறிவித்தலின்படி நான் நினைக்கிறேன் 2017ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் கடைசியாக நடந்தது. சரி, ஞாபகம் இல்லை, பிரச்சனை இல்லை. 17 18 தெரியல. அது சம்மந்தமாக கதைப்போம். பதிவாளர் சேவையின் 3ஆம் வகுப்பு 2ஆம் தகைமைக்கு பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கு. ஆட்சேர்ப்பு செய்வதற்கான விண்ணப்பங்கள் உங்களுக்கு தெரியும். இது பதிவாளர் நாயகம் திணைக்களத்தால் கோரப்பட்டிருக்கு. இதை இங்கிலீஷில் சொல்லுவாங்கன்னா ரெஜிஸ்ட்ரார் சேவைஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க. ரெஜிஸ்டார் ஜாயின்ட் ஆகிருக்காங்க. பிஸியான தானே, ஒரு 10 நிமிஷமா அவங்க பேசி போட்டு போகட்டுமா? ரைட், ஓகே. நான் ஒரு 1 மினிட் பேசுகிறவங்களுக்கு டைம் கொடுக்குறேன் சார். ரைட், பேசி போட்டு கொடுங்க. ரெஜிஸ்டார் ஜாயின்ட் ஆகிருக்கிறாங்க. ஓகே, சரி, ஓகே ஓகே. பிள்ளைகள் என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் இன்றைக்கு வளமை மாதிரி செய்யாமல் இதில் இந்த ரெஜிஸ்ட்ரார் சேவிஸில் உள்ள ரெஜிஸ்ட்ரார் சேவிஸ்லேருந்து மிக அனுபவம் வாய்ந்த ஒரு ஆளும், அடுத்தது இறுதியாக நடைபெற்ற அந்த போட்டி பரீட்சையில் திறமையாக சிற்று பெற்று இப்போ ரெஜிஸ்ட்ரார் சேவிஸில் உள்ள ஒரு ஒரு உத்தியோகத்தரும் இந்த செஷனில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க கதைச்சதுக்கு பிறகு இந்த ரெஜிஸ்ட்ரார் சேவிஸ் சம்பந்தமாகவும் ஏனைய விடயங்கள் சம்பந்தமாக கதைச்சதுக்கு பிறகு நாங்கள் ஆறுதலாக மற்ற விஷயங்களை கதைச்சிட்டு போவோம். சரி, அப்போ ரியாசர் நீங்கள் இன்ட்ரோடியூஸ் ஓகே 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 சார். ஃபாஜித் சார், ஃபாஜித் சார், சார் சார், அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபாஜித் சார், சார். வலைக்கும் அஸ்ஸலாம். விளங்குதா சார்? ரைட், ஓகே சார். அதாவது பிள்ளைகள் மாவட்ட உதவி பதிவாளராக பணியாற்றுகின்ற ஃபாஜித் சார் எங்களோடு இணைந்திருக்கின்றார். நீங்கள் ஒரு சார் 15 மினிட்ஸை ஸ்பெண்ட் பண்ணி சார் முதல் கொஞ்சம் கதைப்பாங்க. அவங்க இந்த எக்ஸாம்ல சிஸ்டம் பதிவாளர் சேவை கடந்த முறை அவங்க சித்தி அடைந்தது, இப்போ அவங்க ஒர்க் பண்ணிக்கிருக்காங்க. அது தொடர்பாக கொஞ்ச நேரம் உங்களோட அவங்க உரையாடுவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு சந்தேகங்கள் பிரச்சனையில் இருந்து ஒரு 10 நிமிஷம் கேட்டுக்கொள்ளலாம் சார். ஆமாம் சார், பேசுகிறேண்ணா. ஓகே ஓகே சார், பேசுங்க. ஓகே சார். இப்போ கால் பண்ணியிருக்கேன் சார். பதிவாளர் சேவை வகுப்பு 3 தரம் 2க்கு இது பொது நிர்வாக மாகாண சேவைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சருக்கு கீழே வர பதிவாளர் நாயம் திணைக்கள தலைக்கோடுபட்டிக்கு கால் பண்ணிக்கு. இதோட பதவி பேர் சுருக்கமாக சொல்லுவாங்க மேலதிக மாவட்ட பதிவாளர்னு சொல்லி. இந்த பதிவாளர் நாயம் திணைக்களம் 1864ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட இப்போ 161 வருஷங்களை கடந்திருக்கு. இந்த திணைக்களத்தில் வழங்கப்பட சேவையை பொறுத்தவரை 2 வகையான சேவையை வழங்குவாங்க. ஒன்று எதிர்பதிவு, பிறப்புற விவாகங்களை பதிவு செய்கிறது. அதோடு சேர்த்து அசையும் அசையா சொத்துக்களை பதிவு செய்வது, காணிகளை பதிவு செய்கிறது. இது சம்பந்தமான வேலையும் செய்வாங்க. பொதுவாக இந்த திணைக்களத்தில் வேலைகளாக ஆவணங்களை பதிவு செய்தல், அதோட அதை பாதுகாத்தல், அதிலிருந்து பிரதிகளை கொடுத்தல், வழங்குதல், இந்த 3 வேலைகளையும் செய்வாங்க. இந்த பேப்பரை பொறுத்தவரை முதலாவது பட்டதாரிகளை உள்வாங்கின ஆண்டாக 2013ஆம் ஆண்டு காணப்படுகிறது. இதுக்கு பிறகு 2015ஆம் ஆண்டு, 2020ஆம் ஆண்டு மற்றும் 2025ஆம் ஆண்டு இந்த பரீட்சைக்காக கோல் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பரீட்சையை பொறுத்தவரை 3 வினாத்தாளர்களை உள்ளடக்கியது. நுண்ணறிவு, பொது அறிவு, மொழித்திறன். இந்த 3 வினாத்தாளையும் இந்த 4 வருடங்களோட ஒப்பிட்டு பார்க்க முதல் இருக்க நுண்ணறிவு, பொது அறிவு வினாத்தாள்கள் கிட்டத்தட்ட 4 வருடங்களும்
ஒரே விதமாகத்தான் வந்திருக்கு. 50 கேள்விகளை கொண்டது எம்சிக்யூ மற்றும் ஒன்வர்ட் ஆன்சர் அல்லது ஷார்ட் ஆன்சர்னு சொல்லுவாங்க. கேள்விகளை கொண்டது 40 மார்க்ஸ்கள் இதில் எடுக்கணும். அதே போல பொது அறிவும் 50 கேள்விகளை கொண்டது எம்சிக்யூ மற்றும் ஷார்ட் ஆன்சரை கொண்டது. நுண்ணறிவை பொறுத்தவரை உரிய பரீட்சார்த்திகள் தர்க்க ரீதியான பகுப்பாய்வுகளை கணிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும். பொது அறிவை பொறுத்தவரை பொது அறிவு இளங்கட சமூக பண்பாடு மற்றும் கட்டமைப்புகள், சர்வதேச நிகழ்வுகள் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் சம்பந்தமான இதுகளை கொண்டிருக்கு. இது தவிர மொழிபெயர் வினாத்தாள் இருக்கு. இது சுமார் 50 எம்சிக்யூ கேள்விகளையும் எம்சிக்யூ மற்றும் ஷார்ட் ஆன்சர் மொத்தம் 50 கேள்விகளை கொண்டது. 2013ஆம் ஆண்டு இது மொழியும் கட்டுரையும் என்ற தலைப்பின் கட்டுரை ஒன்று வந்தது. அதன் பிறகு ஸ்ட்ரக்சர் மாற்றப்பட்டு 2020ஆம் ஆண்டு மொழி இயலுமை என்ற பேப்பர் நடைபெற்றது. தற்போது இது மொழித்திறன் என்ற தலைப்பில் 50 கேள்விகள் கொண்டதாக காணப்படுகிறது. இந்த மொழித்திறன் என்றது தலைப்பிடுதல் மற்றும் கருத்துக்களை வழங்குதல் மற்றும் தகவல் சமர்ப்பித்தல், தகவல்கள் பரிமாற்றிக் கொள்வது சம்பந்தமான விடயங்களை கொண்டுள்ளதாக காணப்படுகிறது. என்னை பொறுத்தவரை மற்ற சேவைகளோட ஒப்பிடக்க இது கொஞ்சம் ஈஸியாக தான் அந்த பேப்பர்கள் இருக்கும். பட்டதாரிகள் நிறைய பேர் இந்த பரீட்சைக்கு தோற்றத்தால் மொழித்திறனை கொஞ்சம் கற்றுன்றதை கொஞ்சம் இது செஞ்சு மாற்றிருக்காங்க. நுண்ணறிவையும் பொது அறிவையும் பொறுத்தவரை நுண்ணறிவையும் மொழித்திறனையும் பொறுத்தவரை பயிற்சிகளை எந்த அளவுக்கு கூட்டிக் கொள்ளுறாங்களோ அந்த அளவுக்கு அந்த பேப்பர்களை சக்சஸ் அடையலாம், உடைய இலக்கு அடையலாம். பொது அறிவை பொறுத்தவரை தேடல்களை எந்த அளவுக்கு கூட்டிக் கொள்ளுறாங்களோ அந்த அளவுக்கு அந்த இலக்குகளை அடைந்து கொள்ளலாம். சார் ஹலோ ஹலோ சார் வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்க கேட்கலாம் சார். இதுல சார் இதுல முக்கியமா எதிர்பார்க்குறேன் இதுல கரியர் பாத் எப்படின்னு சொல்லி இப்போ ரெஜிஸ்டர் செய்து எடுப்பட்டதுக்கு பிறகு அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸ் இதுல வரப்பிரசாதங்கள் அப்படியான விஷயங்களை கொஞ்சம் சொல்லிடுங்க. சார் இதுல என்னன்னு சொன்னா ஆரம்பத்திலே இந்த வேலை கிடைத்து மேலதிக மாவட்ட பதிவாளர் என்ற பதவி தான் வழங்கப்படும். இலங்கையில் இருக்க காணி பிரதேச செயலகங்கள்ல இந்த மேலதிக மாவட்ட பதிவாளர் மாவட்ட பதிவாளர் அலுவலகம் சொல்லி டிஎஸ் ஆபீஸில் இருக்கு. இந்த அலுவலகங்களுக்கு நியமிக்கப்படுவாங்க. இதன் பிறகு காணி பதிவாளர் என்ற ஒரு பதவி இருக்கு. இலங்கையில கிட்டத்தட்ட 51 காணி பதிவங்கள் இருக்கு. இதுக்கு ப்ரொமோஷன் ஒன்று கிடைக்கும். இதன் பிறகு ப்ரொமோஷனாக மாகாணங்களுக்கான வலய அலுவலகம் இருக்கு. இந்த வலய அலுவலகங்களுக்கான உதவி பதிவாளர் நியமிக்கப்படும். மாவட்டத்துக்கான உதவி பதிவாளர்களாக நியமிக்கப்படுவார்கள். அதன் பிறகு மாகாணங்களுக்கான பிரதி பதிவாளர் நாயகங்களாக நியமிக்கப்படுவார்கள். அதன் பிறகு பதிவாளர் நாயகன் திணைக்கள தலைமை அலுவலகத்தில உத்தியோகத்தராக நியமிக்கப்படும் வாய்ப்புகளும் இருக்கு. இதன் பிறகு பதிவாளர் நாயகமாக நியமிக்கப்படும் வாய்ப்புகளும் காணப்படுகிறது. ஓகே சார், ஜஸாக்கல்லா ஹைர். பிள்ளைகள் இப்போ சார் கொஞ்ச நேரம் தான் நிற்பாங்க, 2-3 மினிட்ஸ். உங்களுக்கு இதில் சார் கதைச்ச விஷயங்கள்ல இந்த ரெஜிஸ்ட்ரார் சர்வீஸ் சம்மந்தமாக அதோட மேலதிகமான விஷயங்கள் சம்மந்தமாக நீங்கள் கேட்கணும்னு சொன்னால் 1-2 பேர் கேளுங்க. கேட்டதுக்கு பிறகு நாங்கள் தொடர்ச்சியாக மற்ற விஷயங்களை கதைப்போம். யாரை கேட்குறேன்னா கேட்கலாம், பிரச்சனை இல்லை. இது நான் நினைக்கிறேன் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் நான் கேள்விப்பட்ட வகையில் இது ஒரு 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 கௌரவமான ஒரு தொழில் உண்டு, கௌரவமான ஒரு தொழில் உண்டு. அடுத்தது நிறைய பேர் இதுக்கு ட்ரை பண்ணுறது, நிறைய பேர் இதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ நாங்களும் இதில் இந்த பேசிக் குவாலிஃபிகேஷனே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் ஒரு பட்டதாரி தான். அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பட்டம் கொண்டு இருந்தாலே போதும். அடுத்தது வயதில்லையும் நான் நினைக்கிறேன் 21 தொடக்கம் 35 அப்படின்னு நினைக்கிறேன். இதில் சொல்லப்பட்டிருக்கு. அது மேலே நம்ம கதைப்போம் நாங்கள் அடுத்த விஷயத்தை 21-35. அப்போ வயதில்லையும் வேண்டிய வயதில்லை இருக்குது. இப்போ நிறைய பேர் இதுக்குள்ள போடக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. இதில் வேகன்சிஸ் இதில் சொல்லப்படலை எத்தனைன்னு சொல்லி. அது சம்பந்தமாக எதுவும் தகவல்கள் எதுவும் இருக்கா சார்? கிட்டத்தட்ட 150
வேக்கன்சிஸ் இருக்கின்றோடு நான் கேள்விப்பட்டேன். அம்பாறை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட தமிழ் இதுக்கு 3 வேக்கன்சியும், சிங்கள இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 வேக்கன்சி இருக்கு. அம்பாறையில் 4 தமிழ் மூலமான இதுவும், சிங்கள இது 8 இருக்கு. பெட்டிகோளர் அதே போல ஒரு 4 இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். 4 இருக்கு. பிங்கோ தமிழ் மூலமான வெற்றிடம் 4 இருக்கு பெட்டிகோளோட. பிங்கோலையும் கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட வெற்றிடங்கள் காணப்படுகிறது. இது என்னன்னு சொன்னா இப்போ இதில் நிறைய வேகன்சிஸ் இருக்குது சார் சொன்னபடி நியாயமான வேகன்சிஸ் இருக்குது. அப்போ எங்களுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம். ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் 2 இதில் போட்டி போட போகிறோம். தமிழ் மொழி மூலமாக எழுதுறாக்களும், அடுத்தது சிங்களம் ஒரே கட் ஆஃபுக்கு தான் வரப்போகுது. அப்போ இதில் கெசட்டில் சொல்லப்பட்டிருக்கு டிசம்பர் மாதம் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லி. வழமையாக எக்ஸாம் டிபார்ட்மெண்ட்டில் கெசட் வெளியிடப்படக்குள்ள அதில் ஒரு கண்டிஷன் ஒன்று போடுறது, டிசம்பர் மாதம் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லி போட்டுட்டு அது கீழே ஒரு வசனம் ஒன்று சொல்லி போடுவாங்க. பரீட்சை ஆணையாளர் நாயகம் இந்த பரீட்சையை கொஞ்சம் ஓஃப் பண்ணுங்க, மைக் ஓஃப் பண்ணுங்க. பரீட்சை ஆணையாளர் நாயகம் இந்த எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணுறதுக்கு முழு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி ஒரு வசனம் ஒன்று போடுறது. ஆனால் இந்த முறை இந்த கெசட்டில் போடப்படலை. உங்களுக்கு தெரியும் எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் என்ன செய்யுதுன்னு சொன்னால், இப்போ பெர்ஃபெக்டாக முதலில் மாதிரி இப்போ நிறைய எக்ஸாம்ஸ் அதில் ரிசல்ட்ஸ் இதுகள்லாம் உடனுக்குடனே நடத்தி சொன்ன டைமுக்கு வெளியிடு. எங்களுக்கு இருக்கிறது இந்த அக்டோபர் நவம்பர் கிட்டத்தட்ட 2 மாதம் 2.5 மாதம் கெப் தான் எங்களுக்கு இருக்குது. நீங்கள் படித்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அதில் சார் சொன்ன மாதிரி அதில் பாடங்களும் பெருசாக மிச்சம் அலட்டிக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இல்லை. இப்போ எஸ்எல்ஏஎஸ் அப்படியான இதுகள் மாதிரி நாங்கள் வேறு இதுகள் டிரெக்டாகவே இதில் இந்த வித்தியாசம் சொல்லப்பட்டிருக்கு. இதில் நுண்ணறிவு 50 பன்முக வினாக்கள், பொது அறிவு 50 அதில் எழுதுகிற வினாக்கள் வரும், மொழித்திறனும் வித்தியாசமான இது. அப்போ எங்களுக்கு ஈஸியாக படிக்கிறதுக்குரிய செட்டப் இருக்குது. இதில் இப்போ எம்எஸ்ஓ எக்ஸாம் நடக்கும்போது 5ஆம் தேதி. இப்போ அதில் நுண்ணறிவும் மொழித்திறனும் ஒரு பாடம் இருக்குது. ஆனால் மொழித்திறன் அதில் வித்தியாசம் கொஞ்சம். அப்போ அது சம்மந்தமாக நான் இப்போ சொல்லுவேன். நான் அந்த வளவாளர் உங்களோட கதைப்பாங்க. அப்போ நாங்கள் ஏதாவது நீங்கள் பிள்ளைகள் இந்த ஃபாஜித் சாரோட கதைக்கணும்னு சொன்னால் ஒரு 1 மினிட் நீங்கள் கதைக்கலாம், பிரச்சனை இல்லை. டவுட்ஸை கேளுங்க, பிரச்சனை இல்லை. எல்லாரும் கேளுங்க, சொல்லுங்க. இந்த HNDA ஹோல்டர்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாமான்றது? HNDA அக்கவுண்ட் ஹையர் நேஷனல் டிப்ளோமா இன் அக்கவுண்டன்சி. இதில் வளமையான பிரச்சனை தானே அது. இப்போ என்னன்னு சொன்னால் அக்கவுண்டன்ஸ் சர்வீஸ் இப்போ உங்களுக்கு டிகிரிக்கு ஈக்குவல்னு சொல்லி ஏற்கனவே அறிவிச்சாச்சு தானே. ஆமாம். இப்போ உங்களுக்கு இப்போ அக்கவுண்டன்ஸ் சர்வீஸ் கால் பண்ணுவாங்க, ஸ்ரீலங்கா அக்கவுண்டன்ஸ் சர்வீஸ். அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் தானே. அது அப்ளை பண்ணலாம். இப்போ ஏன் அப்ளை பண்ணலன்னு சொன்னால் இதே அப்ளை பண்ணல, அது பிரச்சனை இல்லை, இஷ்யூ இல்லை. இப்போ என்னன்னா டீச்சிங் எக்ஸாம்ஸ் வந்து எங்களை வந்து ரிமூவ் பண்ணினவங்க, அது வந்து எங்களை அதில் இன்க்ளூட் பண்ணல, கன்சிடர் பண்ணல. எங்களுக்கு அப்படி அட்மிஷன் வராம ஒரு லெட்டர் தான் வந்தது, இதுக்கு வந்து நீங்க நாட் குவாலிஃபைடு. அப்படியா? பாப்போம். நாங்க எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் நாளைக்கு ஒரு தான் கழிச்சு பார்ப்போம். கழிச்சு பார்க்கணும், பார்த்துட்டு அந்த குரூப்ல நான் அப்டேட் வந்து பாருங்க. சரியா? ஓகே சார், தேங்க்யூ சார். வேற எதுவும் கதைக்கணும்னு சொன்னா சொல்லுங்க. சரி, இதுல பொதறிவுன்னு போட்டிருக்காங்க தானே? ஆமா. அந்த பொதறிவு சும்மா நார்மலா ஜெனரல் நாலேஜா வருமா, இல்லாட்டி அந்த பதிவாளர் நாயம் சம்பந்தமான பொதறிவா வருமா? ரைட், ஓகே. அதாவது இந்த வருடம் கிட்டத்தட்ட ஒரு 6-5 சேவிஸ் நடந்துச்சு, சரிதானே? முதலாவது ஒத்தோரைஸ்ட் ஆபீசர், குடிவரவு குடியகல்வு திணைக்களம். அதே போல ஸ்ரீலங்கன் இன்லேண்ட் ரெவன்யூ சர்வீஸ், அதே போல பார்லிமெண்டேரியன், அதே போல இன்னும் நடக்க போற ரிஜிஸ்டார். அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க பாருங்க. இலங்கை சமூக மற்றும் பண்பாட்டு கட்டமைப்புகள் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் முக்கியமான சமீபத்திய நிகழ்வுகள், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் தொடர்பான பொது அறிவு திறனை அறிவிட மதிப்பீடு செய்ய அமைக்கப்பட்ட வினாத்தாளாகும். ஒரு 2 கேள்வி அல்லது 3 கேள்வி ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் டிபார்ட்மெண்ட் தொடர்பாக வருமே தவிர மற்ற 46-47 கேள்வியும் வந்து இன்னும் போட்டிருக்கிற ஸ்ட்ரக்சருக்குள்ளான் வரும். கட்டமைப்புகள் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் முக்கியமான சமீபத்திய நிகழ்வுகள், அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் தொடர்பான பொது அறிவுத்திறனை மதிப்பீடு செய்கின்ற வினாத்தாளாகும். ஆல் ஐலண்ட் சர்வீஸுக்குரிய சிலபஸ் தான் இது. இதேதான் SLIRSல ஒரு 4 கேள்வி கேட்டிருந்தாங்க, ஒத்தோரைஸ்ட் ஆபீசர்ல ஒரு 4 கேள்வி கேட்டிருந்தாங்க. மிச்சம் 46 கேள்வியும் இன்னறிக்க
பன்முக வினாத்தாள்ல இன்னறிக்கை சிஸ்டத்துல தான் கேட்பாங்க. அப்ப நாங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கிற எல்லாமே பழசு புதுசு எல்லாத்தையும் படிச்சு போற நேரம் அது சூப்பர்பா போகும். நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஜிகே ஃபர்ஸ்ட் கிளாஸா போகும். சரியான கண்டினியூ பண்றார்கள், பாஸ் பண்ணி போவீங்க. அதாவது கடைசியா நடந்த SLIRSல எங்கள்கிட்ட படிச்ச பட்டதாரிகள் கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான கேள்விகளை அந்த 3-4 மாசம் ட்ரெயின் பண்ணத்துல சந்திச்சிருக்காங்க. அவ்வளவுதான். ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் டிபார்ட்மெண்ட் தொடர்பாக முதலாவது பதிவாளர் நாயகம் ஆறு, தற்போதைய பதிவாளர் நாயகம் ஆறு, இல்லாட்டி முதல் இலங்கையர் ஒருவர் பதிவாளர் நாயகம் பதவியேற்றார், அவர் யாரு, அல்லது பதிவாளர் நாயகம் திணைக்களத்துல கடமைகள் என்ன, இப்படி ஒரு 2 கேள்வி இல்லாட்டி 3 கேள்வியை போடுவாங்க. அவ்வளவுதான் தம்பி. ஓகே சார் இதில் சரி. என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இடையில 2 மாதம் தான் இருக்கு, 2 மாதம் தான் கெப் இருக்கு. என்னன்னு சொன்னால் எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் நான் ஆல்ரெடி சொன்னதன்படி அவங்க எக்ஸாமை டைமுக்கு நடத்துகிறாங்க சொன்னதன்படி. அப்போ நாங்கள் முதல் மாதிரி கிளாஸஸ் செய்யாமல் நாங்கள் ஒரு என்னன்னு சொல்கிறது ஃபாஸ்ட் ட்ராக் ஒரு இன்டென்சிவ் கிளாஸஸ் மாதிரி தான் நடத்தணும். இது சும்மா அந்த வீக்குக்கு 2 கிளாஸ் போட்டு அப்படியெல்லாம் இதை நடத்தினா ஃபுல் சிலபஸ் முடியாது, வேண்டிய விஷயங்களை கவர் பண்ணவும் இல்லாது. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதில் நான் சொல்கிறேன், இறுதியாக சொல்கிறேன் அந்த கிளாஸ் செட்டப் சம்மந்தமாக. யாரோ ஒரு ஆள் கதைக்க வலிக்கிட்டீங்க, கொஞ்சம் கதைக்கலாம். பிரியா சார். நாங்கள் வந்து ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்ட் என்ன சார் அப்பாயின்மெண்ட் வந்து இங்க வரும் ஓல் ஐலாண்ட்ல வருமா இல்லது எங்கட ப்ராவின்ஸுக்குள்ளே வரக்கூடிய இதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, சார். எந்த இடத்துலையும் கடமையாற்றுறதுக்கு ரெடியாக இருக்கணும்னு சொல்லி. சார் வாஜித் சார். ஆம் சார். சார் நான் அப்ப பேசட்டா? ஹலோ சார் சொல்லுங்க. பரு சார் சொல்லுங்க சார். இப்ப எல்லா சேவிங்ஸும் பக்கத்துல இருக்க கார்டை நிரப்புற அளவுக்கு குடுபடுது. அப்பாயின்மெண்ட் எல்லாம் பக்கத்துல தான் குடுபடுது. அப்படி பக்கத்துல இருக்கிற கார்டர்களை நிரப்பக்க ஏதாவது லேடிஸ் அப்படி இப்படி இருக்காங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க மட்டும்தான் கொஞ்சம் தூரத்துல போடலாம். அது பக்கத்து டிவிஷன் டிஸ்ட்ரிக்ட போர்டர் அப்படி இப்படி போடலாம். ஆனா அவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போக மாட்டாங்க சேவிங்ஸ்களை. அம்பரையிலேக்கு ஒரு ஆள்னு சொன்னா அம்பரையிலேக்கு ஒரு ஆள், அம்பரைக்கு காடர் இல்லைன்னு சொன்னா வெட்டிக்கொலோட களுவாஞ்சிக்குடி அப்படி வெள்ளாவளி அந்த ஏரியால போடாங்க. கிட்டத்தட்ட இடூர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய மாதிரி தான் போடுபடும். அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அதை விட தூரத்துக்கு போக மாட்டாங்க. சில டைம்ல காடர் இல்லாட்டி மாத்திரம் மாத்தி போடலாம். ஹெட் ஆஃபீஸ்ல ஒரு அப்பாயின்மெண்ட் கார்டர் இருந்தா அது தரலாம், பக்கத்துல இருக்காங்க அப்படி இப்படி இருக்கு. வேற தூரத்துக்கு போறதுக்கு சான்ஸ் இல்லை இதை பொறுத்தவரை. தெரியவில்லை கேட்டதுக்கு ஆன்சர் ஓகே தானே? அது இன்னொரு கேட்டிருக்கு, நான் ஃபைனல் இயர் அண்டர் கிராஜுவேட், எங்களுக்கு இன்னும் கிராஜுவேஷன் நடக்கலை, பட் இந்த டிசம்பரில் அகடமிக் எல்லாம் முடிஞ்சிரும். இல்லை நீங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன், என்னென்ன உங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாம் இந்த டேட்டுக்கு க்ளோசிங் டேட் இருக்கு 17/10/2025 பூர்த்தியாக இருக்கணும், உங்களோட கையில் இருக்கணும் எல்லாம். இல்லாட்டி நீங்கள் அப்ளை பண்ண இயலாது. சரி, அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அதை பிரியா சார், நம்ம மேலதிக விஷயங்களை கதைப்போமா சார்? சொல்லுங்க சார். நான் சொல்லுங்க சார். 25 டிஸ்ட்ரிக்ட்லயும் நடக்குமா எக்ஸாம்? இதுல போடப்பட்டிருக்கு பாருங்க கவனிக்கல நகரம். சார். அது இதுல நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு ப்ரொவின்ஸுக்கும் ஒவ்வொரு இது செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. கொழும்பு, கண்டிகாலி, உங்களோட நான் நினைக்கிறேன் அனுராதபுரம். மேல் மாகாணம் கொழும்பு, மத்திய மாகாணம் கண்டி, தென் மாகாணம் காலி, வட மாகாணம் யாழ்ப்பாணம், கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு, வடமேல் மாகாணம் குர்நாகல், வடமத்திய மாகாணம் அனுராதபுரம், ஊவா மாகாணம் பதுளை, சரிதானே, அங்கல சப்ரகமுமான ரத்தினபுரி. 9 மாகாணத்திலையும் 9 சென்டர் போட்டிக்கிறாங்க. ஓகே ஓகே. நான் சார் நினைச்சேன் சார் ஒரு மாவட்டத்துக்கு நடக்குமா எக்ஸாம்? இல்ல, ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு மாகாணத்திலையும் ஒரு சென்டர். வட மாகாணத்துக்கு யாழ்ப்பாணம் சென்டர். இப்ப உதாரணமா வவுனியாவில் இருக்கிறாள், கிளிநொச்சியில் இருக்கிறார், யாழ்ப்பாணத்துக்கு தான் எக்ஸாமு போகணும். திருகோணமலையிலேயும் அம்பாறையிலேயும் இருக்கிறார்கள், மட்டக்களப்புக்கு எக்ஸாமு போகணும். புத்தளத்தாக்கள் குருநாயலுக்கு போகணும், கொலனறுவையாக்கள் அனுராபுரத்துக்கு போகணும். ஒரு மாகாணத்துக்கு ஒரு சென்டர். ஓகே சார், தேங்க்யூ. அடுத்த இதுல உங்களுக்கு அந்த போதிய அளவு விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெறாத பட்சத்துல வேறு இடத்துலையும் போகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. இப்போ மட்டக்களப்பில் பேஸ் பண்ணி
கிழக்கு மாகாணத்துக்கு போட்டால் கிழக்கு மாகாணத்தில் போதிய அப்ளிகேஷன் இல்லைன்னு வைங்க, உங்களுக்கு வேறு இடத்த தான் போடுவாங்க. அது அநேகமாக சாத்தியம் இல்லை, எல்லா மாகாணங்கள்லேயும் அநேகமாக நடக்கும். சரியா? ரைட், ஓகே சார். அப்போ நாங்கள் ஃபாஜித் சார் கண்ணனே நிற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நன்றியை தெரிவித்து சார் லீவ் ஆகுறேன்னா அப்ப ஆகலாம், பிரச்சனை இல்லை சார். தங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களோட அழைப்பை ஏற்று, உண்மையிலே கொஞ்சம் பிஸியான ஆள் தான் சார், இருந்தாலும் எங்களோட அழைப்பை ஏற்று இன்றைக்கு வருகை தந்து உங்களோட அளவளாவினாங்க பதிவாளர் சேவை தொடர்பாக. பாஜி சார் அவர்களுக்கு ஐக்யூ சென்டர் நிறுவனத்தின் சார்பிலேயும் என்னுடைய சார்பிலேயும் உங்களுடைய பட்டதாரிகளுடைய சார்பிலேயும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பாஜி சார், தேங்க்யூ வெரி மச். வெல்கம் சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே பிரியா சார், நீங்கள் தொடர்ந்து பேசுகிறீங்களா அல்லது நான் இந்த கெசட்டை கொஞ்சம் மேலாட சொல்லிட்டு போவா, என்ன செய்ய? நான் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் எடுத்துட்டு போடா சார். ரைட், ஓகே. அப்போ நான் சார் உங்களுக்கு பிள்ளைகள் உங்களுக்கு ரியாஸ் சார் தெரியும், நான் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஐக்யூ சென்டரில் கிட்டத்தட்ட 7-8 வருடங்களாக எங்கள்கிட்ட இந்த பொது அறிவு தொடர்பான அது பிஇடியாக இருந்தாலும் கல்வி பொது அறிவாக இருந்தாலும் சரிதான், அடுத்து டீச்சிங் எக்ஸாமாக இருந்தாலும் சரிதான், அது உயர்தரமான ஓல் ஐலண்ட் சர்வீஸ், அடுத்தது ஃபாரின் சர்வீஸாக இருந்தாலும் எல்லா எக்ஸாமுக்கும் கைட் பண்ணுற ஒரே ஒரு வளவாளர், 20 வருடங்களுக்கு மேல் அனுபவம் உள்ள ஒரு வளவாளர். உங்களுக்கு தெரியும், அவரை பற்றி சொல்ல தேவையில்லை. அவர் தான் எங்களுக்கு இப்போ இந்த ஜென்ரல் நாலேஜை சார் கவர் பண்ண போகிறார். நான் அந்த டைம் டேபிள் விஷயங்கள் எல்லாத்தையும் நான் முடித்ததுக்கு பிறகு உங்களுக்கு அந்த குரூப்பில் போடுவேன். சார் இது சம்மந்தமாக இப்போ நாங்கள் கேள்விகளை இதில் டிஸ்கஸ் பண்ண விஷயம் இல்லைன்னு சொன்னால், நாங்கள் இதில் ஃபுல்லாக நாங்கள் ரெஜிஸ்ட்ரார் சர்வீஸ் சம்மந்தமானவங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று தந்துட்டோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் விளங்கப்படுத்தல, அது துறை சார்ந்த ஒரு வளவாளர், ஒரு ரெஜிஸ்ட்ரார் சர்வீஸில் உள்ள ஒரு சார் ஒரு ஆள் வந்து சொல்லிட்டு போயிட்டார். அவங்களுக்கு அது கிளியராக இருக்கும். அடுத்தது பாடங்கள் சம்பந்தமாக அந்தந்த துறைகளில் பெயர் போன வளவாளர்கள் 3 பேர் இருக்கிறாங்க. 3 பேரில் ஜென்ரல் நாலேஜுக்கு ஒரு ஆள் ரியாஸ் சார், அவர் உங்களுக்கு சில விஷயங்களை இதில் சொல்லுவாங்க. ஓகே பிள்ளைகள், என்னென்னு சொன்னால் சில விடயங்களை நாங்கள் இதில் கட்டாயம் அலசிக்கொள்ளணும். இப்போ என்னடா ஜெனரல் நாலேஜை பேஸ் பண்ணித்தான் எல்லா விடயங்களும் சென்று கொண்டிருக்கிறது. இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ இந்த வருஷத்தில் நடந்த எல்லா எக்ஸாமும், ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் 200 பேர் 150 பேர் எங்கள்கிட்ட படித்து சயின்டிஃபிக் சர்வீஸ், பார்லிமெண்டேரியன், SLIRS, அடுத்தது ஒத்தோரைஸ்ட் ஆஃபீஸர், அப்போ நாடளாவிய ரீதியில் இருக்கின்ற மிகச்சிறந்த பதவிகளுக்கான ஆட்சேர்ப்பு எல்லாமே போய்கொண்டிருக்கிறது. அப்போ எப்போவுமே இங்கே பாருங்க, பொது அறிவு ஓல் ஐலண்ட் சர்வீஸுக்கு, SLASக்கு, SLPSக்கு, SLEASக்கு எப்படி போடுவாங்களோ அப்படித்தான் இதுக்கும் போட்டிருக்கிறாங்க சிலபஸை. விண்ணப்பதாரியின் இலங்கை சமூக மற்றும் பண்பாட்டு கட்டமைப்புகள், தேசிய மற்றும் சர்வதேச அளவில் முக்கியமான சமீபத்திய நிகழ்வுகள் மற்றும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் தொடர்பான பொது அறிவுத்திறனை மதிப்பீடு செய்யலாம். இதுக்குள்ள என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த பரீட்சார்த்தி பதிவாளர் நாயன் திணைக்களத்தில் உள்ள சில விடயங்களை தேடி இருக்காரா இல்லையா என்பது தொடர்பாகவும் ஒரு 2-3 கேள்வியை போடுவாங்க. 2-3 கேள்வியை போட்டு விடுவாங்க. அப்ப இப்படித்தான் இருக்கும். அப்ப நாங்க என்ன செய்யலாம்டா, சில கேள்விகளை பார்த்துட்டும் போகலாம். அப்ப நீங்க 2 மாசம் தான். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சொல்ற டேட்டுக்கு எக்ஸாம் நடக்குது பிள்ளைகள். இப்ப டிசம்பர்ல எக்ஸாம், நம்ம அங்கல மாற்று கருத்தே இல்லை. அந்த அளவுக்கு இப்படி எக்ஸாம்ட சிஸ்டம் மாறி போயிட்டு அந்த அளவுக்கு. அப்ப இந்த 2 மாசத்துக்குள்ள இலங்கையில நடந்த எல்லா நிகழ்வுகளையும், சர்வதேசத்துல நடந்த எல்லா விடயங்களையும் நாங்க கோர்வையாக்க ட்ரை பண்ணுவோம். அப்ப கடந்த காலத்துல நடைபெற்ற கடந்த கால வினாப்பத்திரங்கள் எல்லாம் இருக்கு. இப்ப உதாரணமாக பல்வேறு கேள்விகள் வரலாம். அப்ப எப்படி, இப்ப இதுல தொழில்நுட்பம் என்ற ஒரு விஷயம் போட்டிருக்கு. தொழில்நுட்பம் 2 கேள்வியை தானே பார்ப்போமே, நாம மேலதிகம் ஒன்றும் கதைக்க தேவையில்லை, மேலதிகமாக நாங்க ஒன்றுமே பேச தேவையில்லை. இப்ப பார்ப்போம், அங்க பாருங்க, அதுல பேசிட்டு போகக்குள்ள தொழில்நுட்பம் என்ற தனியொரு விஷயத்தை போட்டிருக்காங்க. தொழில்நுட்பம் என்ற ஒரு தனியொரு விடயத்தை போட்டிருக்கிறாங்க. அப்ப நீங்க கவனிச்சா இங்க பாருங்க, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். தொழில்நுட்பம்
வெரி ரீசெண்டா செப்டம்பர் 19ஆம் தேதி 2025 செப்டம்பர் 19ஆம் தேதி 2025 இலங்கை ஒரு நெனோ செயற்கைக்கோளை விண்வெளிக்கு ஏவி இருக்கிறாங்க. கேள்வி வரலாம், சும்மா தொழில்நுட்ப ரீதியாக என்றதுக்காக நான் சும்மா சொல்றேன். கேள்வி ஒன்று போடலாம். இந்த நெனோ செயற்கைக்கோளை ஏவுவதற்கு உதவி வழங்கிய சர்வதேச நிறுவனம் எது? அல்லது இந்த நனோ செயற்கைக்கோளை ஏவுவதற்கு உள்ளூரில் உதவி வழங்கிய நிறுவனம் எது? இது இலங்கையின் எத்தனையாவது நெனோ செயற்கைக்கோள்? இப்படி பல்வேறு வினாக்கள் உங்கள்ட்ட வரலாம். இலங்கை ஏவிய 3வது நெனோ செயற்கைக்கோள் பேர்ட் எக்ஸ் டிராகன் ஃபிளை. அப்ப அடுத்து வார எக்ஸாம் இது கேள்வி, அதுல மாற்று கருத்தே இல்லை. அதற்கு அப்ப அடுத்து வர போற எக்ஸாம் டிசம்பருக்கு ரெஜிஸ்ட்ரார் சேவிஸ் தான். அதுக்கு இடையில ஒரு எக்ஸாம் இல்லை, ஓல் ஐலண்ட் சேவிஸ் கோல் பண்ணினாலும் அதுக்கு பின்னுக்கு இருக்கும். சும்மா எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி. அப்ப 2022ஆம் ஆண்டு கிட்சூன் என்ற இன்னும் ஒரு செயற்கைக்கோளை ஏவி இருந்தார்கள். சும்மா உதாரணத்தில் 2019ஆம் ஆண்டு இராவணா 1 என்ற ஒரு செயற்கைக்கோளை ஏவி இருந்தார்கள். இப்படி பட்டியல் போட்டுக்கே போகலாம். அப்ப இலங்கை அண்மையில கடந்த வாரம் நெனோ செயற்கைக்கோள் ஒன்றை விண்வெளிக்கு ஏவி இருந்தது. அதோட பேர் பேர்ட் எக்ஸ் டிராகன் ஃபிளை. ஜப்பானின் ஜெக்ஸா நிறுவனத்தின் தொழில்நுட்ப உதவியோடு, ஜப்பானீஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சியின் உதவியோடு, நாங்கள் அதை ஜக்ஸாவின் உதவியோடு, ஜப்பான் நாட்டின் உதவியோடு இந்த பேர்ட் எக்ஸ் டிராகன் ஃபிளையை விண்ணுக்கு ஏவி இருக்கிறோம். இதுதான் கேள்வி. பலதும் பத்து தான் கேள்வி. இது வளமையான நிகழ்வு. இடையில நீங்க பதிவாளர் நாயகம் திணைக்களத்திலே ஏதாவது ஒரு சின்ன அறிவு உங்களுக்கு இருக்கும் என்பதற்காக என்ன செய்வாங்க, ஒரு சில கேள்விகளை கேட்கலாம். 2 கேள்வி அல்லது 3 கேள்வி வரும், அவ்வளவுதான். 4 கேள்வி வரும். நாங்க ஒரு 15, 20, 30 விடயத்தை அதுக்கும் படிச்சு கொள்ளலாம். இப்ப ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் யாரு? இலங்கையின் தலைமை பதிவாளர் நாயகமாக கடமையாற்றுபவர் யாரு? சும்மா ஒரு கேள்வியை கேட்கிறேன் உங்கள்ட்ட. நான் சும்மா ஒரு கேள்வியை கேட்கிறேன். சந்தானா பேரத்ன. இல்லையே. நல்லா பாருங்க. இலங்கை ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் யாரு? ஜலதீபன். சசிதேவி ஜலதீபன் என்ற 160 வருட வரலாற்றிலே ரெஜிஸ்ட்ரார் ஏற்கனவே பாஜித் சொன்னார். 1864ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் சிலோன் என்ற பெயரிலே இலங்கை இருக்கக்குள்ள, பிரித்தானிய இலங்கை பிரிட்டிஷ் சிலோன் என்ற பெயரோட இருக்கக்குள்ள 160 வருடத்தை கடந்த இந்த பதிவாளர் நாயகம் திணைக்களத்தில சசிதேவி ஜலதீபன் என்ற முதல் பெண்மணி பதிவாளர் நாயகம் திணைக்களத்தின் பதிவாளர் நாயகமாக பதவியேற்றிருக்கிறார். அப்ப சில நேரம் ஒரு முதலாவது பெண் என்றதால இந்த கேள்வியை கேட்கலாம். 160 வருட வரலாற்றில் ஒரு பண்டைய திணைக்களம், இலங்கையில தொல்பொருள் திணைக்களம், சட்டமாதிபர் திணைக்களம், நில அளவையாளர் திணைக்களம், அதே போல பதிவாளர் நாயக திணைக்களம் எல்லாம் பழமை வாய்ந்த திணைக்களங்கள். பிரித்தானியர்கள் இந்த தேசத்தில உருவாக்கி போட்டு போன இது. அப்ப முக்கியமான விடயம். அப்ப இந்த முறை பதிவாளர் நாயகம் திணைக்களமும் புள்ளி விவரவியல் திணைக்களமும் என்ன செய்தாங்க? 2024ஆம் ஆண்டு சென்சஸை வெற்றிகரமாக நடத்தி முடித்தார்கள். அதே போல 871ஆம் ஆண்டுதான் முதலாவது சென்சஸ் சனத்தொகை கணிப்பீடு நடைபெற்றது. அப்ப இந்த பதிவாளர் நாயகத்துக்குள்ள தொடர்புறுகின்ற விடயங்களை எல்லாம் கேட்கலாம். அது ஒரு 4 கேள்வி அல்லது 3 கேள்வி அல்லது 5 கேள்வி இருக்கும். ஏனென்றா சிலபஸ் அதே போட்டா போக்கஸ் பண்ணி படிச்சு போய்க்கிடுவாங்க எல்லாரும் என்றதுக்காக அதிலிருந்து ஒரு 3 கேள்வியை அல்லது 4 கேள்வியை கேட்பாங்க. அப்ப இளங்கர சமூக பண்பாட்டு கலாச்சார விடயங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கி சர்வதேச ரீதியாக எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாகத்தான் கேள்விகள் வரும் என்பதில நாங்க கடும் அவதானமாக இருக்கணும். நிறைய விடயங்களை படிக்கலாம். என்னோட படிச்சாக்களும் இருப்பைகள் பதிவாளர் நாயகம் திணைக்களம் கிட்டத்தட்ட 100கணக்கான காடர் வெற்றிடங்கள் பரூசர் எல்லாத்தையும் விளங்கப்படுத்துவார். ஒரு அரிய சந்தர்ப்பம், ஒரு மிச்சம் பதவி, அதாவது உதவி
பதிவாளர் ஏடிஆர் அதாவது உதவி மாவட்ட உதவி பதிவாளராக இருந்து மறுக பதிவாளர்களாக மாறி மறுக காணி பதிவாளர் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தில மிகப்பெரிய ஜொப் 51 காணி பதிவாளர் திணைக்களம் இலங்கையில் இருக்கு. அதிலே காணி பதிவாளரா ஒரு 10 வருஷ எக்ஸ்பீரியன்ஸை கடந்ததுக்கு பிறகு நியமிப்பெயர் சட்டத்தரணிகளோடு தொடர்புடைய இலங்கையின் காணிகளோடு தொடர்புடைய மிகப்பெரிய கௌரவமான ஒரு பதவி. இன்று உங்களோடு ஓய்வு பெற்ற ஒரு காணி பதிவாளரும் உரையாட இருந்தார். தவிர்க்க முடியாத காரணத்தினால் அவரை உரையாட முடியாமல் போனது. அடுத்தடுத்த செஷன்ல அந்த காணி பதிவாளர் திணைக்களத்தில தொடர்பான அந்த கௌரவமும் அந்த பதவியில வெயிட்டையும் உங்களோடு பேசிக்கொள்வார். நிறைய படிக்கலாம். 2 மாசம் தான் இருக்கு. 35 வயசுக்குள்ள வெறும் ஒரு கிராஜுவேட் ஒரு பட்டத்தோட வார மிக முக்கியமான ஒரு ஜாப். வாய்ப்பை தவற விடாதீங்க. வருகின்றவர்கள் எங்கள்கிட்ட இணைஞ்சிருங்கள். கடந்த வருடம் எங்கள்ட்ட ஓலைலன் சர்வீஸ் படிச்சு 10க்கும் அதிகமான ஆட்கள் எங்கள்கிட்ட இருந்து சித்தி அடைந்து போனார்கள். சரியானே? இந்த நடக்க போற SLIRSலையும் அடுத்தது இந்த ஒத்தோரைஸ்ட் ஆபீசர்லையும் இருந்து 15க்கும் அதிகமானவர்கள் தமிழ் மீடியத்தில் எங்கள்கிட்ட இருந்து தான் சித்தி அடைவார்கள். அதையும் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். சரியா? தொடர்ந்து கண்டினியூவா வாங்க பிள்ளையாள். நிறைய விடயங்களை நாங்க கலந்து ஆலோசிக்கலாம். அடுத்தது உங்களுக்கான ஒரு வாய்ப்பு. தண்டித்தவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். உங்களுக்கான ஒரு வாய்ப்பு. இறுக்கம் இல்லாத ஒரு பதவி. 35 வயசு 21 ஒரு பட்டம் இருந்தா சரி, உரிய டேட்டுக்குள்ள 10ஆம் மாசத்துக்குள்ள இன்ஷா அல்லாஹ் நீங்க ஜாயின் ஆகி தொடர்ந்து அடுத்த கிழமையிலிருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். நாங்க கண்டினியூ பண்ணுவோம். ஒரு 2.5 மாசம் தான் இருக்கின்றதை நினைச்சுங்க. எக்ஸாம் உரிய வேலைக்கு நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்ப வேற ஒன்றும் இல்லை. ஃபரூக் சார் ஓம் சார் சொல்லுங்க சார். ஓம் சார், நான் லீவ் ஆகுறேன். ஓகே சரி, ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ வெரி மச் பிள்ளையாள். ஓகே ஓகே ஓகே, நன்றி. நாங்கள் பிள்ளைகள் இப்போ நாங்கள் சின்ன ஒரு ரீகேப் பண்ண ஒரு ஸ்பீடாக போவோம். சில விஷயங்களை நான் சொல்லி கொண்டு போகிறேன். ஏதாவது டவுட்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக என்னை கண்டெக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இதில் இதான் அந்த கெசட்டை கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் ஓவராலாக கொஞ்சம் ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதை வாதிச்சு கொள்ளுங்க. இதான் பதவி டைட்டில் பதிவாளர் சேவை 3ஆம் வகுப்பு 2ஆம் தரம். இதான் உங்களுக்கு அதுக்குரிய போட்டி பரீட்சை டிசம்பர் மாதம் நடக்க இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ஆன்லைன் அப்ளிகேஷன் அக்டோபர் 17ஆம் தேதி வரை உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். சரியா? 9 மணிக்கு நிறைவடையும். அக்டோபர் 17ஆம் தேதி அடுத்த மாதம். ரைட். அடுத்தது எழுத்து பரீட்சை. இந்த எழுத்து பரீட்சையில் மட்டும்தான் உங்களுக்கு மார்க்ஸ் புள்ளிகள் வழங்கப்படும். அதுக்கு பிறகு உங்களுக்குரிய விண்ணப்பங்கள், அதாவது உங்களோட டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணுறது தான் அந்த இன்டர்வியூ நேர்முக பரீட்சையாக அமையும். ரைட். இதில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஏற்கனவே கேட்டீங்க, இதில் முன்மொழியப்பட்ட நகரங்கள் பல நகரங்கள் தேர்வு மையங்கள் இருக்கும். எண்ணிக்கை போதிய அளவு இல்லாத விடத்து வேறு இடங்களில் உங்களுக்கு மாற்றப்படும். இதன் நகர இலக்கம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த சம்பள அளவு திட்டம் அதில் பார்த்துக்கொள்ள. நீங்கள் இதில் வளமையாக அந்த ஃபேஸ்புக்கில் போடுவாங்க ஆக்கள் 1,10,570 போடுவாங்க மொட்டை. அப்படி இல்லை, இது உங்களோட பேசிக் சேலரி இது. அதுக்கு பிறகு இன்க்ரிமெண்ட் போடுவாங்க. என்னது இப்படி 10 வருஷத்துக்கு 1,190 ரூபா அப்படி வரும். அந்த கடைசியாக கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷ சர்வீஸுக்கு பிறகு தான் இந்த சேலரின்னு போட்டிருக்கு. ஆனால் அது ஓட்டோவாக வேறு இதுகளில் இன்க்ரிமெண்ட்லாம் வந்து கொண்டிருக்கும். இந்த சேலரி இல்லை, இதுதான் அந்த பேசிக் அந்த சேலரி ஸ்கேல் MN5 2025 சொல்கிறது. சரியா? ரைட். இதில் வயதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 21 தொடங்கும் 35. உங்களுக்கு தெரியும், இதில் கலண்டர் ஒன்று இருக்குது, கால்குலேட்டர், ஏஜ் கால்குலேட்டர்னு சொல்லிட்டு அதில் போய் நீங்கள் உங்களோட ஏஜை கொடுத்து இதில் பாருங்கள். உங்களுக்கு அதில் வரும். அதாவது 2004 10/17 1990 10/17 திகதிக்கு அல்லது அதுக்கு முன்னர் மற்றும் 1990 10/17 அதுக்கு அல்லது அதுக்கு பிறகு பிறந்தவர்கள்னு சொல்லி இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் நீங்கள் ஓகே. சரியா? அடுத்தது தகமைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அங்கீகரிக்கப்பட்ட பட்டம் ஒன்று. இது உள்ளூர் பட்டமாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டு பட்டமாக இருக்கலாம். எதுனாலும் இஷ்யூ இல்லை. உங்களுக்கு பல்கலைக்கழக UGCயால் அப்ரூவ் பண்ணப்பட்டது. அல்லது இன்னொரு தகமை
சட்டக்கல்லூரியில் இறுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று பிறகு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞராக சத்திய பிரமாணம் செஞ்ச ஒரு ஆளாக இருந்தாலும் ஓகே. சரியா? ரைட். இது ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ். அடுத்தது ஒவ்வொரு 3 பாடம் இருக்கும் உங்களுக்கு. அதில் 40% தான் த்ரெஷ்ஹோல்ட் மார்க்ஸ். அதாவது 40 ஒவ்வொரு பாடத்துலையும் 40 எடுக்கணும் கரெக்டாக. அது அந்த அந்த என்ன மெரிட் பேசிஸில் அந்த டாப்லேருந்து பொட்டமுக்கு இது பண்ணிவிட்டு கட் ஆஃப் பண்ணுவாங்க. எத்தனை வேகன்சி 150 வேகன்சினா 150ஓட கட் பண்ணிவிட்டு அதான் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்ஸாக அதில் நியமிப்பாங்க. நீங்கள் எந்த மொழியிலையும் நீங்கள் என்ன செய்யலாம், அதில் தோற்றலாம். உங்களுக்கு பரீட்சை கட்டணம் 1200 ரூபா அறவிடப்படும். இதில் வேறு விஷயங்கள்லாம் சும்மா வளமையாக சொல்கிற விஷயங்கள் தான். நீங்கள் அதை நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளுங்க. ஆள் அடையாளம் சொல்லப்பட்டிருக்கு, கையொப்பத்தை உறுதிப்படுத்துறது. நீங்கள் இது இதில் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணுறது. சரியா? இது நீங்கள் திரும்ப அனுப்ப வேண்டி வராது. இதில் 3 பாடங்கள் இருக்குது. நுண்ணறிவு, பொதறிவு, மொழித்திறன் சொல்லி 3ம் ஒரு மணித்தியாலங்களை கொண்டது. அதிகபட்ச மொத்தமாக 300 மார்க்ஸ் வரும். தேர்ச்சி மதிப்பெண் சொல்லி 40 கட்டாயம் எடுக்கணும். 1ல் 60 எடுத்து 1ல் 39 எடுத்து விஷயம் இல்லை. சரியா? அடுத்தது பாடத்திட்டம் 3ஐயும் போட்டிருக்கு. நுண்ணறிவு, பொதறிவு, மொழித்திறனும் 3 பாடங்களுக்கும் முழு விலாவரியான விஷயங்களை போட்டிருக்கு. சரியா? ரைட். அடுத்தது இவ்வளோதான் இதில். ரைட். இதில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது இது உங்களுக்கு காட்டுவது தெரியல. ஓகே, காட்டுது. இதில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வெப்சைட் எல்லாமே அப்ளை பண்ணாக்களுக்கு தெரியும். இதான் வெப்சைட் அட்ரஸ். நீங்கள் notes.lk சொல்லி இது பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், கீழே இருக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெக்ரூட்மெண்ட் சொல்லி அதை கிளிக் பண்ண உடனேயும் இந்த பேஜுக்கு போகும். இதில் 3 விஷயங்கள். அப்ளை ஃபார் எக்ஸாம், கண்டினியூ ஆஃப்டர் பேமெண்ட், எடிட் அண்ட் சப்மிட் சொல்லி அப்ளை ஃபார் எக்ஸாமை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் முதலாவது இருக்கு மேலே பாருங்க. இதில் ரெஜிஸ்ட்ரார் சைஸ், இதில் கெசட் இருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அப்ளை. அப்புறம் நீங்கள் அப்ளை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ஐசி நம்பரை கேட்கும். அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பரை கொடுங்க, உங்களோட இமெயில் ஐடியை கொடுங்க, அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு ஐ எம் நாட் அ ரோபோட் இதை கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபி மூலமாக நீங்கள் உள்ளுக்கு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ஈஸியான விஷயங்கள். கொஞ்சம் கவனமாக அப்ளை பண்ணுங்கள். அந்த பேமெண்ட்டை நீங்கள் அதில் 3 ஆப்ஷன் காட்டும். பேங்க் மூலமாக, அடுத்தது கிரெடிட் கார்டில் பே பண்ணலாம், அடுத்தது ஈஸி கேஷ் அதுலேயும் பே பண்ணலாம். இப்படி இந்த ஆப்ஷன் இருக்கு. சரியா? ரைட். இது தவிர இந்த 2 மாதம்தான் இடையில் உங்களுக்கு எக்ஸாமுக்கு இருக்கிறதால நான் வளமையான நடக்கிற கிளாஸை மாதிரி நடத்தாமல் கொஞ்சம் கூடுதலாக போட்டு கொஞ்சம் ஸ்பீடாக போகும். சரியா? ரைட். இப்போ இதில் ஆல்ரெடி ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தமாக ரியாசர் சொல்லிட்டு போயிட்டார். அடுத்தது 2வது சப்ஜெக்ட் இருக்கு, லாங்குவேஜ். இந்த லாங்குவேஜ் சம்மந்தமாக உங்களுக்கு தெரியும், கீர்த்திராஜன் சார் ஜப்னா அவர் சில விஷயங்கள் இதில் சொல்ல இருந்தும் அவர் ட்ராவலிங்கில் இருக்கிறதால எனக்கு ஒரு வீடியோன்னு அனுப்பியிருக்கிறார், ஒரு ரெக்கார்ட் பண்ணி காலையில் இதை போட்டு காட்டுட்டான்னு சொல்லி. இதை கொஞ்சம் கேட்டுட்டு நாங்கள் அடுத்த இதுக்கு போவோம். நான் இது இன்னும் பார்க்கல என்ன போட்டோன்னு சொல்லி. நான் அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். வாய்ஸ் கேட்குதான்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்கள். வாய்ஸ் கேட்கல. வெயிட். ஆகவே உங்களுக்கு தெரியும், அது சம்பந்தமான பல்வேறுபட்ட விடயங்களை சம்பந்தமான உங்களுக்கு ஐக்கிய சென்டர் சலாம் சார் அவர்கள் எல்லாமே விளங்கப்படுத்துகிறார். நிறைய மாற்றி கருத்துக்கிட்ட நான் அந்த சர்வீஸில் ஏரியா சர்வீஸுக்குரிய அல்லது பதிவாளர் சேவைக்குரிய மொழித்திறன் வகுப்பு எடுக்கிறது என்ற அடிப்படையில மொழித்திறன் வினா சம்பந்தமான விடயங்களையும் அது சம்பந்தமான கட்டமைப்புகளை பரீட்சையில நாங்கள் எப்படி அதை எதிர்கொள்ள போறோம்னு சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட விடயங்களை தான் இன்றைக்கு நான் சொல்ல போறேன். உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும், இந்த எக்ஸாம் என்பது கிட்டத்தட்ட நான் 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற பிறகு இப்பதான் அந்த பரீட்சைக்கு கோல் பண்ணப்பட்டிருக்குது. அது
அது உங்களுக்கு தெரியும் அந்த 3ஆம் நிலை உத்தியோகத்தர்களுக்கான உங்களுக்கு தெரியும் 1ஆம் நிலை உத்தியோகத்தர்கள், 2ஆம் நிலை உத்தியோகத்தர்கள், 3ஆம் நிலை உத்தியோகத்தர்கள் என்று சொல்லி 4வது வந்து நிறைவேற்று தர உத்தியோகத்தர்கள் சொல்றது. ஆகவே இந்த ஏடிஆர் என்பது 3ஆம் நிலை உத்தியோகத்தர்களாக இருக்கிறார்கள். அப்ப இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு மிக முக்கியமானது, ஒரு நல்ல ஒரு சேவை. ஒவ்வொரு டிஎஸ்ஓவிஸ் படியையும் அல்லது வேற வேற திணைக்களங்கள் எல்லாம் கட்டாயம் இந்த மேலதிக மாவட்ட பதிவாளர் என்ற ஏடிஆர் வந்து தேவையாகுது. அப்ப எல்லாருமே கட்டாயம் கிராஜுவேட்ஸ் ஆயிருக்காங்க, எல்லாருமே போடுவோம். தெரியாதாக்களுக்கும் அதை போட சொல்லி சொல்லுவோம். போட்டு எக்ஸாம் எழுதுனா எக்ஸாம் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் ஒரு 3 மாதத்துக்குள்ள நடைபெறும். இப்ப நான் இப்ப கோல் பண்ணப்பட்டபடியால நீங்கள் இருந்து பார்த்து சொன்னா ஒரு 3 மாதத்துக்குள்ள எக்ஸாம் நடைபெறும். 3 பாடம் இருக்கு உங்களுக்கு தெரியும். இகேஐக்யூ மொழியாற்றல் சொல்லப்படுகின்ற பாடம் இருக்குது. நான் வந்து மொழியாற்றல் என்ற பாடத்தை நடத்துகிறேன். அதை விட உங்களுக்கு தெரியும் கடந்த பரீட்சையில வந்த வினாத்தாள்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த ஏடிஆர் எக்ஸாமில வந்து செய்து விடப்படும் தானே. அவ எப்படியான வினா கட்டமைப்பில் வந்தது, என்னென்ன வினாக்கள் வந்தது, அந்தந்த வினாக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மொழித்திறன் பாடத்தினூடாக வந்து நான் செய்து விடுவேன். அதை விட இதற்காக நாங்கள் கொஞ்சம் ஒரு 3 மாத கால பயிற்சி வந்து எடுக்க வேணும். அது வந்து பேப்பர் கிளாஸா தான் உங்களுக்கு போகும் தானே. பேப்பர் கிளாஸா தான் போகும். அந்த பேப்பர் கிளாஸா போய் வந்து கட்டாயம் வந்து அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபிட் பண்ணி முழுமையான பயிற்சியை வந்து எடுக்க வேணும். அப்ப இன்றைக்கு அறிமுக வகுப்பட்டபடியால நான் இந்த விடயத்தை காட்சி சொல்றேன். பிறகு நாங்கள் ஒவ்வொரு புதன்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த கிளாஸுக்குரிய விடயங்களை வந்து பேப்பராக வந்து பார்த்து கொண்டு போவோம். ஏன்னு சொன்னா இந்த ஏடிஆர் எக்ஸாமுக்குரிய வினாப்பத்திரம் வந்து எப்படி அமைதுன்னு சொன்னால் மொழித்திறமை அல்லது மொழியாளுமை என்ற பெயர் இருந்தாலும் அதனுடைய பேப்பர் வந்து கிரகித்தலும் இணைந்ததாகத்தான் அமையும். கிரகித்தலும் இணைந்த 1 hour பேப்பராக இருந்தாலும் கிரகித்தலும் இணைந்ததாகத்தான் அமைகிறது. கடந்த கால வினா பத்திரங்களை பார்க்கின்ற வேளையில அப்படிதான் இருக்குது. அப்ப அதனால நாங்கள் இதுக்கு கொஞ்சம் கூடிய அளவில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. நல்ல பேப்பர் கிளாஸ்ல நல்ல வினாக்களை வந்து செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அப்படி செய்தோம்னு சொன்னாதான் கூடிய அளவில் ஒரு 80 மார்க்ஸ்க்கு மேல எங்களால வந்து எடுக்க முடியும். ஏன் சொன்னா இது கொஞ்சம் போட்டி தானே. இப்ப சும்மா 50 புள்ளி எடுத்தால் போல சிறந்த புள்ளிகள் எடுத்து விட்டோம் அர்த்தம் இல்லை. ஒரு 80 புள்ளிகள் எடுத்தால் தான் எங்களுக்கு ட்ராக் வந்து முன்னுக்கு வரும். இன்டர்வியூல போனாலும் கட்டாயம் என்ன செய்ய முடியும்னா கிடைக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப அதனால கட்டாயம் வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் பரீட்சைக்கு ஏற்ற வகையில உங்களை வந்து கட்டாயம் வந்து ஈடுபடுத்தி கொள்ளுவோம். நாங்கள் கிளாஸ் வந்து ஆரம்பிக்கிற வேளையே ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் வந்தா தான் உங்களுக்கு அந்த விடயங்களை எல்லாம் முழுமையாக வந்து என்ன செய்யப்படும் சொன்னால் சொல்லித்தரப்படும். அது ஐக்கியா இருந்தாலும் ஜிகேயா இருந்தாலும் இந்த மொழி ஆளுமையா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த 3 மாத பயிற்சி தான் உங்களுக்கு மிக முக்கியமான பயிற்சி. ஏன்னா 3 மாத பயிற்சி நடக்கத்தான் போகும். புதிய அரசாங்கத்தின் தன்மையில உங்களுக்கு தெரியும் அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில எக்ஸாம் வந்து நடைபெறுகிறது. ஆகவே அதனால வந்து இந்த ஆரம்ப காலங்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த மொழியாளுமை என்ற பேப்பர்ல வந்து சாதாரணமாக என்ன சொல்றது கட்டுரையும் சுருக்கம் தான் வந்தது ஆரம்ப கால பேப்பர். ஆனா 2017ஆம் ஆண்டு 18ஆம் ஆண்டு சொல்றது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா வந்த பேப்பர்ஸ் எல்லாமே வந்து மொழியாளுமை என்ற பேர்ல வந்தாலும் அது மொழித்திறன் என்ற பேர்ல வந்தாலும் கிரகித்தலும் மொழித்திறனும் இணைந்துதான் அந்த பேப்பர்ஸ் இடம்பெறுகிறது. உங்களுக்கு இனி கடந்த காலத்துல நடந்த பேப்பர் எல்லாமே காட்டு. அந்த பேப்பர் எப்படியாவது உங்களுக்கு டைப் பண்ணி ஃபுல்லாவது தருவோம். பேப்பர் கிளாஸ் கிடைக்க அதுல வந்து நீங்க என்ன செய்யலாம் சொன்னால் பார்த்து கொள்ளலாம் என்னென்ன மாதிரியான விடயங்கள் எல்லாம் கதைக்கப்படுகிறதுன்னு சொல்லி கட்டாயம் அதுக்கேற்ற வகையில நாங்கள் பார்க்க வேண்டிய பேப்பரை அடுத்து உங்களுக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இப்ப புதுசாக வந்து இந்த ஆவிலை செய்ய முடியாது என்ற வினாயெல்லாம் மொழி ஆளுமை என்று சொல்லப்படுகின்ற கேள்விக்கு வந்து உள்ளடக்கப்படுகிறது. தொடர்பு சார்ந்த புதிய வினாக்கள் எல்லாம் மொழி ஆளுமை என்று சொல்லப்படுகின்ற பகுதிக்கு வந்து உள்ளடக்கம். அதெல்லாம் நாங்கள் கட்டாயம் பார்க்கணும். தனிய இலக்கணம் தான் பெறும் மட்டும் இல்லை, தனிய கிரகித்தல் தான் பெறும் மட்டும் இல்லை. கிரகித்தல் மொழித்திறன் என்று சொல்லப்படுகிற இரண்டுமே வந்து இணைந்த ஒரு
பேப்பராகத்தான் நாங்கள் இந்த பேப்பரை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கு. அப்ப நீங்க அதுக்கு உங்களை என்ன செய்யணும்னா முழுமையாக வந்து ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். முழுமையாக ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும்னா கட்டாயம் நீங்கள் எங்களோட பேப்பர் கிளாஸ்ல வந்து இணைந்து கொண்டு நீங்க செல்லுகின்ற வேளையில என்னென்ன மாதிரியான ஐடியாஸ், என்னென்ன மாதிரி பேப்பரினுடைய வடிவம் எல்லாம் அமைகிறது என்ற பல்வேறுபட்ட தகவல்களை வந்து நீங்க அறிந்து கொள்ளலாம். நானும் ஐக்யூ சென்டர்ல நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நான் ஒரு 7-8 வருடங்களாக வந்து ஆன்லைன்ல வந்து கிளாஸஸ் செய்கிறேன். அதே மாதிரி நேரடி கிளாஸும் வந்து செய்து கொண்டிருக்கிறேன் ஐக்யூ சென்டரால. அவங்க தெரியும் எங்களுடைய இந்த நிறுவனத்தினால வந்து பல்வேறுபட்ட மாணவர்கள் வந்து பலதரப்பட்ட போட்டி பரீட்சைகளை வந்து ஈடுபட்டு பல்வேறுபட்ட மாணவர்கள் நல்ல ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து பெற்றிருக்கிறார்கள். அப்ப அதனால நாங்கள் தொடர்ச்சியாக இந்த போட்டி பரீட்சையை வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் மாணவர்களுடைய நலன் கருத்து. ஆகவே நீங்களும் பரீட்சையில வந்து பாஸ் பண்ண வேணும். ஆகவே உங்களை வந்து இந்த வகையில் நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேணும். கடந்த காலங்கள்ல அது எஸ்எல்இஎஸோ எஸ்எல்ஏஎஸோ எந்த பரீட்சையாக இருந்தாலும் பல பரீட்சார்த்திகள் எங்கள்கிட்ட படிச்சு வந்து நல்ல புள்ளிகளை வந்து பெற்றிருக்காங்க. ஸோ நீங்களும் அதுக்காக ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு அந்த அறிமுக கிளாஸ் வந்து நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆகவே அதுக்கு இந்த விடயத்தை பார்த்துக் கொள்ளுங்க. பிறகு சார் வந்து உங்களுக்கு புதன்கிழமை சனிக்கிழமையில என்னுடைய கிளாஸ் வந்து டைட்டில் தருக. அதன்படி என்னுடைய வகுப்புகள் எல்லாம் கண்டினியூவா வந்து கொண்டு செல்லப்படும். ஓகேயா? ஓகே. ஓகே, ரைட். உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாம் கேட்டு. அடுத்தது 3வது சப்ஜெக்ட் இருக்கு ஐக்யூ. ரைட், இந்த ஐக்யூ சப்ஜெக்டும் இன்னொரு இஷ்யூ ஆகிட்டு நான் அது சம்மந்தமாக பேசுகிறேன். இதில் ஐக்யூவில் 2 விஷயமாக நாங்கள் கைட் பண்ணிக்கொண்டு வரோம். இப்போ வளமையாக பேப்பர் கிளாஸ் நடக்கும் திங்கள், அடுத்தது வியாழனில் பேப்பர் கிளாஸ் நடக்கிறது. அது தவிர நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னால் ஒரு முழுமையான, அதாவது எல்லா எக்ஸாமையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு சாப்டர் பேஸ்ட் ஒரு ஸ்கீம் ஒன்றை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அதையும் கொஞ்சம் சொல்லிவிட்டு மற்றதையும் பார்ப்போம். இதில் பாருங்கள், இது இந்த சாப்டர் பேஸ்ட். ரைட், இதான் நுண்ணறிவு 3 மாதம்னு சொல்லி, நுண்ணறிவு 3 மாதம்னு சொல்லி இந்த இது இப்படி ஒரு கோர்ஸ் ஒன்று நடத்துகிறோம். ஒரு 1 மந்த் கிட்டத்தட்ட முடிஞ்சது. மொத்தமாக 28 அலகுகளில் 38 அலகுகள் 2 குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் ஆப்டிடியூட்னு சொல்லி இந்த 2 பிரிவுக்குள்ளே இதுக்குள்ளே தான் எக்ஸாம் வரும். 3 மாதங்களை கொண்டு ஒரு முழுமையான ஒரு வழிகாட்டல் நடந்து கொண்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் ரீசனிங் ஆப்டிடியூட்னா தர்க்கதிறன். இதில் பாருங்கள், இந்த ஒவ்வொரு இந்த டைட்டிலை மீறி உங்களுக்கு இந்த வேற ஒன்றும் வராது இந்த எக்ஸாமுக்கு. அடுத்தது இதில் பேலன்ஸ் உள்ள கேள்வி 21 தலைப்பு. அடுத்தது இதெல்லாம் பேப்பர்ஸ். ரைட், இது தொடர்ச்சியான ஒரு 1 மந்த் தான் நடந்து கொண்டிருக்கு. இதோட இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்த வீடியோஸ் எல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் உங்களுக்கு டிரைவுக்குள்ள நாங்கள் இதில் போட்டு தரோம். இதில் ஒவ்வொரு சாப்டர் வைஸாகவே பாருங்கள். இதில் ஒவ்வொரு சாப்டர் இந்த முடிச்சிருக்கோம், இவ்வளோ முடித்தது. அதில் மொக் எக்ஸாம் அடுத்த எல்லா விஷயங்களும் வரும். உதாரணமாக இப்போ 1வது இந்த சாப்டரில் பாருங்கள், இது நம்பர் சீரீஸ். இதில் மொக் டெஸ்ட். இது மொக் டெஸ்ட் ஒன்று நடக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடிஞ்சதுக்கு பிறகு மொக் டெஸ்ட் நடக்கும். இதில் சாப்டர் 6 அந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகித சமம்னு சொல்லி இதில் உருப்பட்ட கேள்விகள் நான் செஞ்சு அதை ஃபுல்லாக கிளியர் ஆகிட்டு போகிறோம். அதே மாதிரி 38 தலைப்புகளுக்குள்ள உங்களுக்கு சரியாக வந்து அமையும் இந்த இந்த வழிகாட்டல். இதில் பாருங்கள், இதில் நான் வீடியோஸும் நீங்கள் 6 மந்த்ஸுக்கு எக்ஸஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இதில் சாப்டர் பேஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனி டைம் நீங்கள் உதாரணம் இன்றைக்கு நடந்த இதில் இந்த கலண்டர் பேஸ்ட் இது டவுன்லோட்னு காட்டுது. இதில் இருக்கு, இது பெர்சன்டேஜ். இது ஒரு புறம்பா போகிற விஷயம் உண்டு. இதுக்கும் நீங்கள் விரும்பினா அட்டன் பண்ணிக்கொள்ளலாம். இல்லாட்டி நான் ஏடிஆர் சர்வீஸுக்குன்னு சொல்லி பேப்பர் கிளாஸ் நடத்துவோம், அதுக்கும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கொள்ளலாம் விரும்பினா. ரைட், இது ஒரு விஷயம் நான் சொல்ல வலிக்கிட்டது. அப்போ இந்த 3 இதுவும் வார அநேகமாக திங்கட்கிழமையிலேருந்து நாங்கள் அந்த கிளாஸஸ் எல்லாத்தையும் தொடங்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். நீங்களும் எங்களை மட்டும் நம்பி இருக்காமல் நீங்களும் தொடங்கும். நீங்களும் அதான் நாங்கள் வளமையாக சொல்கிறது.
இப்போ எங்களுக்கு ஐக்யூ சென்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய கிரிட்டிசைஸ், நிறைய பேர் வெளியிலேருந்து எங்களோட பேஜுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க நிறைய கிரிட்டிசைஸ் வருது. என்னென்னு சொன்னால் நாங்கள் கிளாஸ் நடத்துறது என்னது ப்ரைவேட்டாக நடத்துகிறோம், நிறைய உழைக்கிறோம், அது இதுன்னு சொல்லி நிறைய பேர். ஆனால் எங்கள்கிட்ட படித்து பாஸ் பண்ணாக்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வெளியே விளங்கும். அப்படியே இப்போ காய்க்கிற மரத்து தானே கல்லறி நடக்கும். அப்போ அந்த இதில் தான் நான் விட மாட்டோம், நாங்கள் தொடர்ச்சி செஞ்சுட்டு போவோம். ரைட், இதோட நான் இந்த சைடை ஃபுல்லாக நிப்பாட்டுறேன். இனி டவுட்ஸை நாங்கள் சில விஷயம் கிளியர் பண்ணி 5 நிமிஷம் ஒரு 10 மணி ஆக போது கிளியர் பண்ணிவிட்டு கிளாஸ் சம்மந்தமாக நாங்கள் கதைப்போம். சரி, ஓகே, ரைட். ஏதோ என்ன கேட்கலாம். கிளாஸ் ஃபீஸ் எவ்வளவு சார் மொத்தமா? விலங்குல கிளாஸ் ஃபீஸ் எவ்வளவு மொத்தமா? என்னென்னு சொன்னால் நான் இப்போ சொன்னேன், வளமையாக எக்ஸாம் எல்லாம் 3-4 மாதம் 5 மாதம் கேப் வரும். வளமையாக அப்படி தான் கலண்டரில் போட்டால் கூட, அந்த கெசட்டில் போட்டால் கூட அதுக்கு பிறகு தான் நடக்கிறது. இப்போ இவங்க எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் தொடர்ச்சியாக அதே டைம் நடத்துகிறதால நாங்கள் வளமையான ஷெடியூல் படி நடத்தாமல் கொஞ்சம் வித்தியாசம் நடத்த போகிறோம். நான் திங்கட்கிழமை அந்த நடக்க போகிற இதை நாளைக்கு அல்லது நாளைக்குள்ளே டைம் டேபிள் மற்ற பேமெண்ட் உட்பட எல்லாம் போடுறேன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கூட கிளாஸஸ் போட வேண்டி வரும் எல்லாம் கவர் பண்ணுறேன்னு சொன்னால். இப்போ 2 மாதத்துக்கு வளமையாக நடக்கிறது, 1 மாதத்துக்கு 6 கிளாஸ் நடக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. இப்போ ஜென்ரல் நாலேஜ் எடுத்தால் 6 கிளாஸ் கிட்டத்தட்ட 9-10 மணித்தேலம் நடக்கும். இப்போ 2 மாதம் நடத்தினா 20-18 மணித்தேலம் தான் நடத்தக்கூடிய இருக்கும். 2 மாதம் நடத்தினா அது போதாது. அதால் நாங்கள் என்ன செய்யப்படும்னு சொன்னால் இன்னொரு மேலதிகமான நிறைய கிளாஸஸை போட்டு நான் அந்த டைம் டேபிள் நான் உங்களுக்கு போடுவேன். ரைட், ஓகே சார். அடுத்து உங்களுக்கு ரெக்கார்டிங் எல்லாம் எக்ஸாம் முடியும் மட்டும் இருக்குமா, யூடியூபுக்குள்ளால நான் தருவேன். எனி டைம் நீங்கள் அக்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு. ஹலோ, சொல்லுங்க. ஆல்ரெடி நான் ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்தீங்கல்ல, என்ன மாதிரி அந்த டிபார்ட்மெண்டினோட அனுப்பணுமா இல்லாட்டி? இல்லை, டிபார்ட்மெண்ட்டில் அனுப்புறல, நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஒரு கொப்பி உண்டு நீங்கள் உங்களோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சைன் அப் பண்ணி நீங்கள் வச்சுக்கொள்ளணும் அங்கே உங்களோட பர்சனல் ஃபைலுக்குள்ளே. நீங்கள் செலக்ட் இன்டர்வியூ கூப்பிடக்குள்ள அதையும் நீங்கள் கொண்டு போகணும். வளமையான நடைமுறை, அதுதான் வளமையான நடைமுறை. அடுத்த இதில் சொல்லப்பட்டிருக்க தேவையுடையவர்கள் முன்கூட்டியே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி வளமையாக போடுறது. நான் அந்த ஃபுல்லாக வாய்ச்சி பார்க்கல. அப்படி யாராக இருந்தால் அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? அதை ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நிதானமாக அப்ளை பண்ணுங்கள், அவசரப்படாமல். பிள்ளைகள் வந்தால் பிறகு சிக்கல். வேறு எதுவும் இதில் நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் வரும், ஏஜ் கால்குலேட்டர்னு சொல்லி சர்ச் பண்ணால் உங்களுக்கு அந்த பார்க்கணும் உங்களோட ஏஜ் சரியான்னு சொல்லி. இதில் பாருங்கள், டேட் ஆஃப் பர்த்தை போட்டுட்டு 2010ஆம் ஆண்டுன்னு போடுவோமே. உங்களுக்கு க்ளோசிங் டேட் அப்போ அக்டோபர் 17 நினைக்கிறேன். இதை போட்டுட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஏஜ் வரும் பாருங்கள். 15 வயசும் 0 மாதமும் 19 நாளும்னு சொல்லி வரும். ஒரு நாள் கூடுனாலும் உங்களுக்கு அப்ளை பண்ண இயலாது. சரி, அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். ஏதாவது குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இதில் இன்னொரு மெசேஜ் போட்டுட்டு 1-2 மெசேஜ் அதையும் பார்த்துட்டு போவோம். சார், யூஜிசி ரெகக்னைஸ் டிகிரி அப்ளை பண்ண முடியுமா? அதான் நான் சொல்லிட்டேனே, வளமே யூஜிசி ரெகக்னைஸ் டிகிரினா நீங்கள் அப்ளை பண்ணலாம். எப்போ நடக்கிற ஐக்யூ கிளாஸ் ஃபீஸ் எவ்வளவு, அது நான் 2டைம் போடுறேன் உங்களோட குரூப்பில். சரியா சார்? நான் ஜுடிஷியல் சர்வீஸ் கமிஷனுக்கு கீழே இன்டர்பிரிட்டராக ஒர்க் பண்ணுறேன். நான் இதை ஜப்புக்கு அப்ளை பண்ணுறேன்னா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் த்ரூ நீங்கள் கேட்டாலான்னு நினைக்கிறேன். அப்படி தான் கேட்டிருப்பீங்க. நீங்கள் அப்படி அந்த சிஸ்டத்தில் அப்ளை பண்ணால் சரி. ஏப்ரல் பாஸ் அவுட் ஆகணும், இன்னும் கன்வொகேஷன் நடக்கலை. ஸோ
அப்ளை பண்ணிடும். ஏப்ரல் பாஸ் அவுட் ஆகுனா உங்களோட கையில் டிரான்ஸ்கிரிப்டை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. சரியா? பெட்டிகுலர் சென்டர் எத்தனை சார்? பெட்டிகுலரில் ஒன்று தான், ஒரு சென்டரில் போடுவாங்க. ஆனால் ஒரு ஸ்கூலை செலக்ட் பண்ணி நிறைய ஹோல்ஸ் வரும் அதில். அப்படி தானே வளமையானது. ரைட், அவ்வளோதான் விஷயம். ஏதாவதுன்னு சொன்னால் நான் என் நம்பரை போட்டு விட்றேன், ஐக்கிய சென்ட்ரல் ஒஃபிஷியல் நம்பர். சரியா? அதுக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணி ஏதாவது தகவல்கள். இதான் 7546 500 93. இதான் ஒஃபிஷியல் நம்பர். இது எந்த பர்சனல் நம்பர். இதுக்கு மெசேஜ், வாட்ஸ்அப் மெசேஜ் போடாமல் ரெண்டாவதுக்கு கால் எடுத்து கதைக்கிறேன்டா, இது கதைங்க. ரெண்டாவது நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணுற கிளாஸ் சம்மந்தமானு சொன்னால் மேலே உள்ள ஏர்டெல் நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்க. ரைட், ஓகே. நாங்கள் இந்த அளவில் முடிச்சு கொள்வோம். நாங்கள் அடுத்த கிளாஸில் சந்திப்போம். ஓகே, நன்றி, தேங்க்யூ.